மக்களை இந்த வாரம் மட்டும் பிக் பாஸ் 9 தமிழ் வீட்டில் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஹாய் ஹலோ வானுங்க மக்களை, நான் தான் உங்கள் பிபி ட்ராக்கமானி. பிக் பாஸ் 9 தமிழில் நாளைக்கு வீக்லி டாஸ்க் நடக்க போகுது. ஸோ என்ன டாஸ்க்குன்னு சொல்லி நான் போன வீடியோலேயே வந்துட்டு லைட்டாக இன்ட்டு கொடுத்துருப்பேன். இன்னெல்லாம் சர்ப்ரைஸ் இருக்குது, இன்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி மொத்தமாக பார்த்துருமா. மொத்தமாக பார்க்கறது முன்னாடி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் லைக் ஐப்பு கேட்டு சலிச்சு போச்சு மக்களே, பேசாமல் அதை தட்டி விட்டு அந்த ஐ பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ரோ டாஸ்க் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் ஹோட்டல் டாஸ்க் கைஸ். லாஸ்ட் சீசனே வந்துட்டு பிக் பாஸ் ஹோட்டல் டாஸ்க் நடந்திருக்கும். பயங்கர ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்ம தீபக், விஷால், முத்துக்குமரன் எல்லாருமே பயங்கர ஃபன்னாக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசன் நாளைக்கு டாஸ்க் இருக்க போதா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை, வேறு மாதிரி இருக்க போகுது. இந்த சீசன் வந்துட்டு பயங்கரமாக வந்து செத்து போயிடுச்சுன்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா வைல்ட் கார்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஃபயர் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை மகளே இந்த சீசன் வந்துட்டு பயங்கர மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போலேருந்து அதை பிக்கப் எடுக்கணும்னா அதுக்கு டீம் வந்துட்டு பயங்கரமான ஒரு பிளான் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க டீமு. பிக் பாஸ் மலையாளம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் மலையாளத்தில் பிக் பாஸ் ஹோட்டல் டாஸ்க்குன்னு வந்துட்டு எல்லா சீசனுமே இருக்கும். அதில் வந்துட்டு பிக் பாஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்னால் அதுக்கு ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு உள்ளே போவாங்க, கெஸ்ட்டாக போவாங்க. 3-4 நாள், ஒரு வாரம் மட்டும் அந்த டாஸ்க் நடக்கும்போது உள்ள கஸ்டமர்ஸாக போவாங்க. போய் இன்னெல்லாம் குளறுபடி பண்ணணுமோ பண்ணி சம்பவத்தை பண்ணி கிண்டி விட்டு வந்துடுவாங்க, அடிச்சுட்டு சாவங்கடான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இருக்க போகுது. என்ன ப்ரோ சொல்கிற? அப்போ யார் ப்ரோ வருவா? அப்போ பிரதீப் ஆண்டனி வருவாரா, விசித்ரா வருவாங்களா, இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களான்ற மாதிரி எல்லாருமே ஒரு இதில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வர போகிறாங்க, யாரெல்லாம் இன்னைக்கு என்ட்ரு ஆகிருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் 9 தமிழில் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. தீபக் ஃபேன்ஸ்லாம் கையிலே பிடிக்க முடியாது, சும்மா இப்போயே வந்துட்டு கொண்டாடத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேறு மாதிரியான சம்பவங்கள் இருக்க போது உள்ளே போய் கண்டிப்பாக மனுஷன் சம்பவம் பண்ணுவாருங்க, சும்மாலாம் இருக்க மாட்டார், கண்டிப்பாக சம்பவம் பண்ணுவார். அதுவும் நம்ம தண்ணி பழத்தெல்லாம் செஞ்சு விட்ருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணி பழம், கமருதீன், பார்வதி இவங்க 3 பேரையும் செய்வாருன்ற மாதிரி என்னோட கெஸ் இருக்குது மக்களே. தீபக் அவர்கள் என்ட்ரி ஆகிறாரு. நீங்கள் நாளைக்கே கூட அவரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக தீபக் அவர்கள் பிக் பாஸ் 9 தமிழ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். கெஸ்தா, ஓகேங்களா, கண்டஸ்டன்ட் கிடையாது, கெஸ்தா. இந்த வாரம் 3 நாள் மட்டும் இருப்பாப்புல, இருந்து இன்னெல்லாம் சம்பவம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போயிடுவார். ஸோ வேறு மாதிரியான சம்பவங்கள் காத்துட்டு இருக்குது. வேறு யார் ப்ரோ? இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்கிறாங்களே ப்ரோ, விஷால், பூர்ணிமா, சௌந்தர்யா, விஷ்ணு அப்படிலாம் சொல்கிறாங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இன்விடேஷன் போயிருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்கெல்லாம் போயிருக்காங்களா, அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா எல்லோரும் யோசிப்பாங்க இல்லையா, எல்லாரையும் தூக்கிட்டு வந்து உள்ளே போட முடியாது. அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்கெல்லாம் உள்ளே தூக்கி போட்டால் வந்துட்டு கண்டிப்பாக கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பாங்க. இதில் வந்து நிறைய பேர் முத்துக்குமரன் போகிறாரா ப்ரோ, ஆரி போகிறாரா ப்ரோ, அசீம் போகிறாரா அப்படின்லாம் கேட்குறீங்க. டைட்டில் வின்னர்ஸ் போக மாட்டாங்க, கெஸ்ட்டாக டைட்டில் வின்னர்ஸ் போக மாட்டாங்க. அவங்க மூவி ப்ரொமோஷன்ஸ் வேறு ஏதாவது விஷயங்கள்னால தான் போவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு டைட்டில் வின்னர்ஸ் கிடையாது. டைட்டில் வின்னர்ஸ் போவாங்கன்னு சொல்லி நினச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்துட்டு இப்போயே அழிச்சு வச்சுருக்கோங்க, ஓகேங்களா. டைட்டில் வின்னர்ஸ் யாருமே போகலை. ஸோ இப்போ யாரெல்லாம் ப்ரோ போகிறா, எப்படி இந்த டாஸ்க் நடக்க போகுது, என்னெல்லாம் விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிக் பாஸ் வீட்டில் பயங்கர ஃபயரான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. கேப்டன்சி டாஸ்க் நடந்து நம்ம திவ்யா அவர்கள் கேப்டன் ஆகி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா அவர்கள் நான் பார்க்கல மக்களே, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திவ்யா அவர்கள் இப்படி ப்ராமிசிங்காக பண்ணுவாங்கன்னு சொல்லி. எல்லாரையும் வந்துட்டு உட்கார வச்சுட்டு வேற மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க. அது முக்கியமாக நம்ம பார்வதியை வந்துட்டு பயங்கரமாக கிழிச்சு விட்டாங்க நம்ம திவ்யா. அதுவும் நம்ம தண்ணி பழத்தெல்லாம் வேற மாதிரி செஞ்சுட்டாங்க போங்க. ஸோ திவ்யா அவர்களுக்கு வந்துட்டு வேற மாதிரி சப்போர்ட் வந்து மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு, நெகட்டிவும் வந்துட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க ப்ரோ, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு ஏதோ லைட்டாக அவங்க அர்ச்சனா அவர்கள் மாதிரி வந்துருவாங்களோன்ற மாதிரியும் தோணுதுங்க. கண்டிப்பாக வின்னர் கூட ஆகலாம் மக்களே, யாரும் சொல்ல முடியும். ப்ரோ நான் ப்ரோ சொல்கிறேன், ஒரு நாள் வந்து விளையாட்டா என்ன ப்ரோ, ஃபுல்லாக ஆடணும் ப்ரோ, ஒரு நாள் இப்படி தான் ஆடுவாங்க, 2வது நாள் மிச்சர் திம்பாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம ப்ரெசென்ட்டை பேசுவோங்க, ஃப்யூச்சருக்கு யோசிக்க வேணாம். இப்போதைக்கு நல்லா ஆடுறாங்கன்னு பேசுவோம், அப்புறம் நல்லா ஆடலன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. நம்ம ஃப்யூச்சரில் திங்க் பண்ணி பேச வேணாம். இப்படி சொல்கிற ஆட்களுக்கு நான் இந்த ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா ஆடுறாங்கன்னு சொன்னால் ப்ரோ அவ்வளோ சீன்லாம் இல்லை ப்ரோ, ஒரு நாள் ஆடுவாங்க ப்ரோ, 2வது நாள் உட்காந்துருவாங்க ப்ரோ, மிச்சர் சேர்ந்து மிச்சர் சாப்பிடுவாங்க ப்ரோ, அதுவும் சபரி கனி அக்கா கேங்கில் போய் சேர்ந்துருவாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நல்லா ஆடுறாங்களா அதை சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான், சிம்பிள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு மிச்சர் சாப்பிட்டு நல்லா ஆடாமல் ஒரு மாதிரி நிறைய தப்பு பண்ணுறாங்களா, நம்ம அதையும் பேசுவோம், ஓகேங்களா. அவ்வளோதான் விஷயம். இப்போ நல்லா ஆடுறாங்க, நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். திவ்யா கணேஷ் இஸ் டூயிங் குட், ஓகேங்களா. பிரஜன் சாண்ட்ராவுமே நல்லா ஆடுறாங்க, அமித்துமே நல்லா ஆடுறாங்க. 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்மே லுக்கிங் ப்ராமிசிங்க. கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக மினிமம் 2 பேர் ஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ப்ரோ சொல்லு ப்ரோ, தீபக்குன்னு சொன்னீங்க, அடுத்து யாரெல்லாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
நீங்கள் ஆவலுடன் காத்துட்டு இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு உள்ள கெஸ்ட் என்ட்ரியாக உள்ளே போகிறாங்க பிக் பாஸ் 9 தமிழ் வீட்டுக்குள்ளே. யார் ப்ரோ அது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சீசன் 7லேருந்து பயங்கரமாக சென்சேஷன் ஆகி நெகட்டிவாக ட்ரெண்டான நம்ம மாயா அவர்கள் வந்து பிக் பாஸ் 9 தமிழ் வீட்டுக்குள்ளே கெஸ்ட்டாக போகிறாங்க இந்த ஹோட்டல் டாஸ்கில். ப்ரோ ரைட்டு ப்ரோ, நீ வந்துட்டு சம்பவம் இருக்குன்னு சொன்னியே ப்ரோ, இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ வேறு மாதிரியான சம்பவங்கள் காத்துட்ருக்கு மக்களே. நம்ம மாயா அவர்கள் வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணி பழத்தெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. தண்ணி பழம் அண்ணன் வேறு வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லா பெண்களையும் பார்த்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஒரு லுக்கு விடுறது என்ன, நேற்று திவ்யா கணேஷை விடலாம் மக்களே. திவ்யா கணேஷன் உங்களை அந்த டாஸ்க்லேயே நான் வந்து பார்த்துக்கணும், இருந்திருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு இருக்காரு. இதை வந்துட்டு மாயா கிட்டலாம் சொல்லி பார்த்தாங்கன்னா மாயா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மைண்ட் கேம் வேறு மாதிரி ஆடுவாங்க, அவங்க கிண்டி விடுறதெல்லாம் வேறு மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ மாசான சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ மாயா அவர்களும் என்ட்ரி ஆகிறது உறுதியாயிடுச்சு ஓகேங்களா. மாயா அவர்கள் உள்ளே போயிட்டு இன்னெல்லாம் சம்பவம் பண்ணுறாங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க சீசன் 7 ஒரு விஷயம் பண்ணி அது வந்து நெகட்டிவாக போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு பாதி அவங்க சைட் ஆஃப் ஃபேன்ஸும் வந்து அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு 3rd பிளேஸ் பிடிச்சாங்க. ஸோ அது வேறு மாதிரி வரான விஷயம். அவங்க கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு கேமர்னு சொல்லி எல்லாருமே தெரியுங்க, கண்டிப்பாக தெரியும். மாயா ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பா மாயா ப்ரோ, மாயா வேஸ்ட் ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க. மாயா ஃபேன்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன். மாயா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாயா ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாயா அவர்களும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க கெஸ்ட்டாக. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா அவர்கள். சீசன் 7 விசித்ரா அவர்கள் பண்ண சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லவா வேணும், அந்த மாதிரியான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க சீசன் 7. அவங்க என்ன ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகலாம், விசித்ரா தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பிரதீப் ஆண்டனி வந்து ரெட் கார்டு கொடுத்து அமிச்சோடனே வைல்ட் கார்ட்ஸ்லாம் யாரும் உள்ளே போய் அமைதியாக இருந்தாங்க இல்லையா. விசித்ரா அவர்கள் தான் வேறு மாதிரி போல்டாக ஆடிட்டு இருந்தாங்க. விசித்ரா தான் ப்ரோ டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அர்ச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வேறு மாதிரியான சம்பவத்தை பண்ணி டைட்டில் தட்டி தூக்கிட்டு போனாங்க. ஸோ விசித்ரா அவர்கள் உள்ளே போனாங்கன்னா உண்மையாக சொல்கிறேங்க, திவாகர் அவர்லாம் வந்துட்டு எனக்கு கதவு திறங்க நான் வெளியே போயிடுறேன் அப்படின்றவாரு. ஸோ வேறு மாதிரி சம்பவங்கள் காத்துட்ருக்குங்க. ஸோ விசித்ரா, தீபக் அண்டு நம்ம விசித்ரா தீபக் இவங்க 2 பேர் கன்ஃபார்ம்டு. ஸோ வேறு மாதிரியான சம்பவங்கள் இருக்குது. மாயா இவங்க 3 பேருமே கன்ஃபார்ம்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் அவர் எதிர்பார்க்கலாம். ப்ரோ வேறு யார் ப்ரோ, நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ நாங்களாம் இவங்க ஃபேன்ஸ் ப்ரோ, விஷ்ணு அண்ணா வராரா, சௌந்தர்யாக்கா வராங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. விஷ்ணு சௌந்தர்யா அவங்களாம் வரலைங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். விஷ்ணு ஃபேன்ஸ் சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா சொல்லிடுறேன், விஷ்ணு அவர்கள் சௌந்தர்யா அவர்கள்லாம் வரல. அப்புறம் நம்ம இருக்கார் இல்லையா, நம்ம வனிதா அவர்கள் வந்துட்டு வராங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. வனிதா அவர்கள் வரதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. மோஸ்ட்லி எல்லா சீசன்லேருந்தும் ஒரு கண்டஸ்டன் வந்துருவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தகவலுங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் வனிதா அக்கா வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம சுரேஷ் தாத்தா அவர்கள் வரதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற, வனிதா அவர்கள் வந்தாங்கன்னா வேற மாதிரி போவோமே ப்ரோ. அவங்க இப்போ என்ட்ரானாங்கன்னா 5வது வாட்டின்னு நினைக்கிறேன். சுரேஷ் தாத்தாவுமே என்ட்ரானார்னா 5வது வாட்டின்னு நினைக்கிறேன். எல்லாரையும் டாராக கிழிச்சிருவாங்க, போட்டு கிண்டி விட்ருவாங்க, இந்த கேமையே மாற்றிடுவாங்க. இதை எதுக்கு ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா டிஆர்பி ரொம்ப டவுன் ஆகிட்டு ஓகேங்களா. நீங்கள் பார்த்துருக்கலாம், சீரியல் டிஆர்பியோட லோவில் இருக்குங்க நம்ம பிக் பாஸோட டிஆர்பி 3க்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தூக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் இல்லையா. அதுக்காக தான் வந்து வைல்ட் கார்ட்ஸை உள்ளே விட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரமே ஹோட்டல் டாஸ்க்கை வச்சு இவங்க எல்லாரையும் கெஸ்ட்டாக கஸ்டமர்ஸாக உள்ளே விட்டு சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 நாள் இவங்க தங்குவாங்க. ஸோ வேறு மாதிரியான சம்பவங்களை பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த வாரம் கண்டென்ட்டுக்கு திருப்பியும் சொல்கிறேங்க, பஞ்சமே இருக்காதுங்க. வேறு மாதிரியான சமூகத்தை பண்ணிவிட்டு போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, யாரை கோத்து விட போகிறாங்க, வெளியே நடக்கிற விஷயத்தை என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது இப்போவே. ஸோ இந்த வீக் ரொம்ப எக்ஸைட்டிங் வீக்காக இருக்க போது. ஸோ எப்போ ப்ரோ ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் போல் ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க செவ்வாய்க்கிழமை. அதுவும் தீபக், விசித்ரா, மாயா நீங்கள் எல்லாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வனிதா, நான் சொன்ன பேர்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எந்த கண்டஸ்டன் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3 பேரில் நீங்கள் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த 3 பேரில் யாரோட ஃபேனுன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க உள்ளே போனாங்கன்னா யாரை அடிக்கணும், யாரை வச்சு நல்லா செய்யணுன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.